அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. தொடரும் இழுபறி. இன்று கூடும் தமிழரசு கட்சியின் சிறப்பு குழு. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அரிய வகை உயிரினம். தென்னிலங்கையில் ஏற்படவுள்ள அதிரடி மாற்றம். ராஜபக்சர்களது சொத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ள அனுர. இலங்கையிடம் பிரிட்டன் விடுத்துள்ள வேண்டுகோள். ரணிலை பகிரங்க விவாதத்திற்கு அழைக்கும் அனுர. இலங்கையின் பாதுகாப்பு படையினர் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை அதிருப்தி. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு கூட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 கொண்ட சிறப்பு குழு பொதுச் செயலாளர் ப. சத்தியலிங்கத்தின் வவுனியா பணிமனையில் இன்று காலை 8:30 மணியளவில் கூடுகின்றது. கட்சித் தலைவர் மாவை சேனாதிராஜா, பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம், சிரேஷ்ட துணைத் தலைவர் சி.வி.க. சிவஞானம் மற்றும் எம்.ஏ. சுமந்திரன், எம்பி சிவஞானம், ஸ்ரீதரன் எம்பி ஆகிய 5 இக்குழுவுக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர். கிழக்கிலிருந்து எவரும் இக்குழுவில் இல்லை என்று கூறப்பட்டமையால் மட்டக்களப்பு மாநகர முன்னாள் மேயர் தி. சரவணபவன் 6வது உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளப்பட்டு இருக்கின்றார் என்று கூறப்பட்டது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தென்னிலங்கை வேட்பாளர்களின் தேர்தல் அறிக்கைகளை ஆராய்ந்து அறிக்கையிடும் நோக்கில் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று கூடி ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கும் ஆதரவு வழங்குவது என்பது முடிவு செய்யப்படும் என்று கூறப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த 1ஆம் தேதி கூடிய தமிழரசு கட்சியின் மத்திய குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை அறிவித்தது. இந்த தீர்மானத்தை முதலில் மறுத்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மறுநாளே அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறியிருந்தார். இதேவேளை தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் எம்பி உள்ளிட்ட பலர் தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியநேத்திரனுக்கு பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்து வருகின்றார். இந்த குழப்பங்களுக்கு முடிவு காணும் பொருட்டே இன்று கூடும் சிறப்பு குழு விடயங்களை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும். இந்த பரிந்துரைகளின்படி எதிர்வரும் 14ஆம் தேதி கூடும் கட்சியின் மத்திய குழு இறுதி முடிவை எட்டும் என்று கூறப்படுகின்றது. அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகரில் நன்னீர் நாய் என மதிக்கத்தக்க உயிரினம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்ட நன்னீர் நாய் வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த நன்னீர் நாய் என மதிக்கத்தக்க உயிரினம் அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகரில் உள்ள தனியார் வாகன திருத்தம் இடத்திற்கு வழி தவறி சென்ற நிலையில் பிடிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பிடிக்கப்பட்ட நன்னீர் நாய் என மதிக்கத்தக்க உயிரினம் நீர்நாய் வகையைச் சேர்ந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தோற்றத்தில் பெரிய உடலை கொண்டுள்ளதுடன் இது பொதுவாக லெட்ரக்லே இனத்தின் ஒன்றாக கருதப்படுகிறது. அத்தோடு இந்த உயிரினம் இந்திய துணை கண்டத்திலும் மேலும் தென்காசிய பகுதியில் அமைந்துள்ள நாடுகளிலும் காணப்படுகின்றது. மற்றும் நீர்நாய்களை விட இதன் மேலுள்ள முடிகள் குறைவடையவும் மிருதுவாகவும் காணப்படுவதுடன் இவை ஆற்றில் நீந்தி மீன்களை பிடிக்க ஏதுவாக இவற்றின் கால்களில் வாத்துக்களுக்கு போல விரலிடை தோலுண்டு. மேலும் இவற்றின் பட்டையான நீண்ட வாலானது துடுப்பு போல நீந்த பயன்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் யார் வெற்றி பெறுவர் என்பது குறித்து நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டுள்ளது. வழமையாக ஜனாதிபதி தேர்தலில் பிரதான 2 கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு மத்தியில் கடும் போட்டித்தன்மை காணப்படும். எனினும் இம்முறை மும்முனை முதலாக அது மாறியுள்ளது. ரணில், சஜித், அனுர என்ற 3 தரப்பினருக்கும் இடையில் கடும் போட்டி நிலை காணப்படுகின்றது. நாமல் ராஜபக்ச தேர்தல் களத்தில் இருந்தாலும் பரிச்சார்த்த போட்டியாக அவர் இதனை கருதுகின்றார். இதில் வெற்றி பெற முடியாது என்பது அவருக்கு தெரிந்திருந்த ஒத்திகை போட்டியாக இது மாறியுள்ளது. இம்முறை ஜனாதிபதி முடிவுகள் விருப்பு வாக்கின் அடிப்படையில் கூட தீர்மானிக்கப்படலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறான நிலையில் பிரதான 3 வேட்பாளர்களும் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டுள்ளனர். இதன் பின்னர் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த வாரம் முதல் மாற்றம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக பிரச்சாரம் செய்து வரும் ஜனாதிபதி வேட்பாளர் முன்னிலை வகித்து வந்தார். எனினும் அவருக்கான ஆதரவு குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் சிறுபான்மை இனமாக முஸ்லிம் சமூகத்திடம் அவருக்கான ஆதரவு வலுப்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை கடந்த வாரம் வரையில் 2ஆம் நிலையில் காணப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியின் மகனுக்கு தற்போது ஆதரவு அதிகரித்து வருவதுடன் வெற்றிக்கான வாய்ப்புள்ளதாகவும் தென்னிலங்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் ஆதரவு கிடைக்குமானால் அவருக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்படுகின்றது. மறுபுறத்தில் மீட்டெடுத்த பொருளாதாரத்தை தொடர்ந்து வலுப்படுத்த ஆணையை கேட்டு வரும் ஜனாதிபதி
ஜனாதிபதி வேட்பாளர் பாரிய பின்னடைவை கண்டிருந்தார். எனினும் அண்மைய பொறுப்பேறுகளுக்கு அமைய அவரின் செல்வாக்கும் கணிசமாக அதிகரித்து வருகின்றது. அடுத்து வரும் சில தினங்களில் தென்னிலங்கையில் அரசியல் பாரிய மாற்றங்கள் ஏற்படலாம் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. இதன் பின்புலத்தில் பலம் பொருந்திய மேற்குலக நாடுகள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2005 ஆண்டு தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இறுதி சுவரட்டியை அச்சிடுவதற்கு கூட பணமில்லை என கூறியுள்ள பெசில் ராஜபக்சவுக்கு எவ்வாறு சொத்துக்களை குவிக்க முடிந்துள்ளது என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். குருநாகல் தம்புத்தேகமவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் பெசில் ராஜபக்ச இதுவரையில் அந்த பணத்தை குறித்த அச்சகத்துக்கு செலுத்தவில்லை என்பது குறிப்பிட்டுள்ளார். பணம் இல்லாமல் தேர்தலில் போட்டியிட்ட ராஜபக்சகளுக்கு உலகம் முழுவதும் வீடுகளை வாங்குவதற்கும் நாடு முழுவதும் காணிகளை கொள்வனவு செய்வதற்கும் கொழும்பில் மாளிகைகளை கட்டுவதற்கும் எவ்வாறு பணம் கிடைத்தது என்று திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்படி அரசியல்வாதிகள் மக்களை அடக்கி சொத்துக்களை குவிக்கின்றார்கள் என்று கூறிய அவர் இந்திய அரசியல் கலாச்சாரத்திற்கு தேசிய மக்கள் சக்தி முற்றுப்புள்ளி வைக்கும் என்று கூறியுள்ளார். ஜேவிபியினரோ அல்லது தேசிய மக்கள் சக்தியினரோ பொது பணத்தை ஒரு சதத்தை கூட தவறாக பயன்படுத்தவில்லை அல்லது அரசியல் மூலம் பணம் அல்லது செல்வத்தை சம்பாதிக்கவில்லை. இந்த நிலையில் அதிகாரத்திற்கு வந்தவுடன் அனைத்து சலுகைகளையும் விட்டுக் கொடுக்க தயாராக உள்ளதாக தெரிவித்த அவர் அரசியல்வாதிகளை பராமரிக்க பொது பணம் செலவழிக்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்துள்ளார். மனித உரிமை பேரவையுடன் இலங்கை மீண்டும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என பிரிட்டன் வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஜெனீவாவில் மனித உரிமை பேரவையின் நேற்றைய அமர்வில் பிரிட்டன் பிரதிநிதி இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் சிவில் சமூகம் துன்புறுத்தப்படுவது கண்காணிக்கப்படுகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கையில் சமூகங்களுக்கு இடையில் பதற்றத்தை அதிகரிக்கும் நிலத்தகராறு குறித்து சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த நிலத்தகராறு குறித்து தீர்வை காண வேண்டும் என பிரிட்டன் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பகிரங்க விவாதம் ஒன்றுக்கு அழைத்துள்ளார். தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தம்மை எமது நண்பர் அனுர என விளைவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் தமது அரசாங்கத்தில் ரணிலுக்கு எதிரான தண்டனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள இவ்வாறு தம்மை நண்பர் என விழிப்பதாக அனுரகுமார தெரிவித்துள்ளார். எனினும் தாம் இவ்வாறு நண்பர் என அழைப்பதற்கு சிக்கப்போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மத்திய வங்கி பிணைமுறை மோசடி ஈடுபட்டவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தல் பிரச்சார மேடைகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தம்மிடம் சில கேள்விகளை எழுப்பி வருவதாகவும் அந்த கேள்விகளுக்கு இடைக்கிடையில் பதிலளிக்க தாம் தயாரில்லை என அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேரலையாக பகிரங்க விவாதம் ஒன்றுக்கு தாம் தயார் என குறிப்பிட்டுள்ளார். இந்த விவாதத்தின் போது இருவரிடமும் உள்ள கேள்விகளை எழுப்ப முடியும் என அனுரகுமார தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையின் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர் அத்துமீறல்கள் குறித்து அதிருப்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் வால்கர் டக் ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 57வது அமர்வின் போது அந்த அதிருப்தியை வெளியிட்டார். அத்துடன் இலங்கை கடந்த காலத்திலிருந்து விலகி புதிய போக்கை வகுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையின் நிலைமைக்கு ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச சமூகத்தின் தொடர்ச்சியான கவனமும் ஆதரவு தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கைகளுக்கான ஊடாடும் உரையாடலின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இலங்கை இந்த ஆண்டின் இறுதியில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை நெருங்குகின்றது. இந்த நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகம் பொறுப்புக்கூறல், நீதி மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த தேவையான உறுதியான மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.